தான் தத்தெடுத்த குழந்தையை மிக கொடூரமாக கொலை செய்த ஓர் ஆசிரியர். ஐரோப்பாவில் எலிகள் மூலமாக பரவுகின்ற புதிய வகை வைரஸ் தொற்று கண்டுபிடிப்பு. மத்திய கிழக்கு போரினால் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாக அறிக்கையை வெளியிட்ட சுவிட்சர்லாந்து. பொருளாதார சிக்கலினால் உணவுகளை கொள்வனவு செய்கின்ற வீதத்தை குறைத்த கனேடியம். முக்கியமான செய்திகளோடு இன்றைய பெட்டகம் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இங்கிலாந்துடைய பிளாக்பூல் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஜேமி வார்லி என்று அழைக்கப்படுகின்ற நபர் தான் தத்தெடுத்த 13 மாத குழந்தையை கொடூரமாக கொலை செய்ததாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 2023 ஆண்டு ஜூலை மாதம் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் தற்போது வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கின் மூலமாக சில உண்மை விஷயங்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மருத்துவமனையில இந்த குழந்தை இறந்ததுக்கு பிறகு குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவித்த உடனடியாக இந்த ஜேமி என்று சொல்லப்படுகின்ற சந்தேக நபர் தரையில விழுந்து இது என்னுடைய தவறு, அவனை நான் சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று கதறி அழுகின்ற வீடியோவை ஆதாரமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள். ஆனால் இந்த ஆதாரத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கான காரணமாக சில விஷயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகின்ற நேரம் இது திட்டமிடப்பட்ட வெறும் நாடகம், இவர் இப்படி அழுவது திட்டமிடப்பட்ட நாடகம் என்று கூறியிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் சார்பாக வாதிட்டு இருக்கின்றார்கள். இந்த வாதாட்டத்துக்கு சில முக்கியமான காரணங்களும் இந்த விசாரணை மூலமாக தெரிய வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த குழந்தையினுடைய பிரேத பரிசோதனையில் அந்த குழந்தையினுடைய உடல்ல 40க்கு மேற்பட்ட இடங்கள்ல காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரம் இந்த குழந்தை மூச்சு திணறடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட விஷயம் பிரேத பரிசோதனையில உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இது தவிர ஜேமி என்று சொல்லப்படுகின்ற இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற இந்த குறித்த நபர் தன்னுடைய தாயாரிடம் நிச்சயமாக எனக்கு நரகம் தான் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அவருடைய துணைவியாரிடம் குழந்தையை தான் நெறித்து கொன்றதாக தன்னுடைய மனைவியாருக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த விஷயங்கள் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது. தெரிய வந்ததோடு நின்று விடாமல் இந்த ஜேமியினுடைய துணைவியாரும் இந்த குழந்தையினுடைய இறப்பில் அவருக்கும் பங்கு இருக்கு, உடந்தையாக இருந்திருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சம்பவம் பரவலாக பேசப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த 13 வயது குழந்தையை கொடூரமாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்திருக்கின்ற இந்த குறித்த நபர் ஒரு ஆசிரியர் இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்ற விஷயம் என்பது தற்போது இங்கிலாந்தை பொறுத்தவரையில மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த விவகாரங்கள் இவ்வாறு இருந்திருக்கின்ற நேரத்தில் அடுத்த பக்கமாக சுவிட்சர்லாந்துடைய கூட்டாட்சி உளவுத்துறை அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டுக்கான சமீபத்திய ஆண்டறிக்கையை வெளியிட்ட இடத்திலும் தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு நிலை மிக மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பல தசாப்த காலங்களாகவே ஒரு நடுநிலையான நாடாகவும் அமைதியான தேசமாகவும் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்ற சுவிட்சர்லாந்து தற்போது வளர்ந்து வருகின்ற சர்வதேச மோதல் காரணமாக உள்நாட்டில் பெருமளவான அச்ச நிலை தோற்றம் பெற்றிருக்கின்றது என்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வருகின்ற இந்த போர் என்பது ஐரோப்பாவை ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருப்பது போல தற்போது இந்த நாட்டையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த அறிக்கையில சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதுல ஒன்று இந்த வெளிநாட்டு உளவு அமைப்புகளுடைய செயற்பாடு சுவிட்சர்லாந்துல சமீப காலங்களாக அதிகரித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உளவு அமைப்புகள் சுவிட்சர்லாந்தை ஒரு முக்கிய தளமாக தங்களுடைய உளவு செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அதுவும் ஜெனீவாவில் இருக்கின்ற பல சர்வதேச அமைப்புகளை இலக்கு வைத்து இந்த உளவு வேலை செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இணைய வழி மூலமாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக கனடாவினுடைய மிக முக்கியமான கட்டமைப்புகள் மீதும் அரசு நிறுவனங்களுக்கு எதிராக இந்த இணையவழி தாக்குதலுக்கு மிக அதிகமாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு சரிவுக்கு மிக முக்கியமான காரணமாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, தீவிரவாத செயற்பாடுகள். அதுவும் குறிப்பாக இந்த ஐரோப்பா முழுவதும் பரவி வருகின்ற ஜிஹாத் தீவிரவாத அச்சுறுத்தல் தங்களுடைய நாட்டையும் விட்டு வைக்கவில்லை என்பதை இந்த அறிக்கையில் சுவிட்சர்லாந்துல வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த செயற்பாடுகள் தனிநபர் தாக்குதலுக்கு ஒரு நடவடிக்கைக்கு இந்த தனிநபர் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு அச்ச நிலையையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது. இது இந்த உளவு எச்சரிக்கையாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இது தவிர அண்மை காலமாகவே இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக இளைஞர்களுக்கு தீவிரவாத கொள்கையை
பரப்புகின்ற செயற்பாடும் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்திருக்கிறது. இதற்கு நிறைய இளைஞர்கள் இந்த கொள்கை மூலமாக ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமாக மாறிப்போய் கொண்டிருக்கின்றது. இறுதியில சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில தங்களுடைய நடுநிலை தன்மையை பாதுகாப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், இந்த செயற்பாடுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுவிட்சர்லாந்து தன்னுடைய வெளிநாட்டு கொள்கை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தங்களை தள்ளி இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த சூழலை சமாளிப்பதற்காக இந்த பாதுகாப்பு துறை சார்ந்திருக்கின்ற விஷயங்களுக்கு அதிகமான நிதியுதவிகளை ஒதுக்குவதற்கும், ஐரோப்பா நாடுகளுடைய பாதுகாப்பு ஒத்துழைப்பு சார்ந்திருக்கின்ற விஷயங்களை மேம்படுத்துவதற்கு புதிய திட்டத்தை வகுப்பதற்கான நடவடிக்கைகளை ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து சுவிட்சர்லாந்து செய்யறதுக்காக தற்போது திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையில தற்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் இருக்கின்ற நேரம் அடுத்த பக்கமாக ஐரோப்பாவை இப்ப அச்சத்துக்குள்ளாக்குகின்ற முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் புதிய வைரஸ் தொற்று. ஐரோப்பாவினுடைய சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து தற்போது ரோக்கா என்று சொல்லப்படுகின்ற வைரஸ் தொற்று இப்போது பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வைரஸ் தொற்று நிறைய இடங்களில் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரம் இப்போது பிரான்சில் இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த தொற்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், பாதிக்கப்பட்ட நபர் இதுவரைக்கும் இந்த பாதிப்புக்கு உள்ளானதுக்கு முதல் எந்த ஒரு சொகுசு கப்பலையும் பயணிக்கவில்லை என்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலமாக தரையில் இருக்கின்ற நிலப்பரப்பில் இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த ரோக்கா வைரஸ் பரவி இருக்கின்றது என்பது முதல் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சார்ந்த தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டும் வருகின்றது. இதற்கு முன்பாக சுவிட்சர்லாந்தை சேர்ந்திருக்கின்ற சொகுசு கப்பல்ல பயணித்த ஒரு பயணிக்கும் இந்த வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலமும் சொகுசு கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு மட்டுமே இந்த வைரஸ் தொற்று இருந்த நிலையில பிரான்சில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வைரஸ் தொற்றாளர் மூலமாக இது தரையிலேயும் பரவ ஆரம்பித்திருக்கின்ற விடயம் திட்ட தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலமாக ஐரோப்பாவில் இருக்கின்ற பிற நாடுகளுக்கு இது பரவுவதற்கான அதிகம் வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த ரோக்கா என்று சொல்லப்படுகின்ற ரோக்கா வைரஸ் முதல்ல எலிகள்கிட்ட இருந்துதான் மனிதர்களுக்கு பரவ ஆரம்பித்திருக்கிறது என்பது ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு காய்ச்சல், தலைவலி, தசைவலி, சில நபர்களுக்கு வாந்தி போன்றிருக்கக்கூடிய அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்தில் தென்படுகின்றது. இது தவிர இந்த வைரஸை பொறுத்தவரை ஹண்டர் வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு வைரஸ் என்பது ஆரம்ப கட்ட ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது எலிகளுடைய கழிவுகள் மற்றும் எலிகள் கடைத்திருக்கின்ற உணவுப் பொருட்களில் இருந்துதான் இந்த வைரஸ் தொற்று பரவ ஆரம்பித்திருக்கின்றது என்ற விடயமும் பரவுகின்ற விடயமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு மையம் இது தொடர்பாக தாங்கள் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், சுற்றுலா பயணங்களை மேற்கொள்பவர்கள், பொது இடங்களில் செல்கின்ற நபர்கள் தங்களுடைய சுகாதாரம் சார்ந்திருக்கின்ற விஷயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் ஒரு எச்சரிக்கையும், எலிகள் அதிகமாக நடமாடுகின்ற இடங்களில் இருப்பதை தவிர்த்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள்ல அத்தனை நபர்களும் கவனத்தோடு இருக்க சொல்லி வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இது எலிகள் மூலமாக இந்த வைரஸ் பரவினாலும் கூட மனிதர்கள்ட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவுகின்றதா என்ற விடயம் இப்ப வரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே இதன் மூலமாக இது மனிதர்கள்ட்ட இருந்து மனிதர்களுக்கு தான் பரவுகிறது என்று எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் கிடையாது. அதே போல பரவாது என்பதற்கான சரியான ஆதாரங்களும் கிடையாது. எனவே இதற்காக ஐரோப்பிய நாடுகள் தீவிரமான நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்ற விடயம் சுகாதாரத்துறையினரால் ஒரு எச்சரிக்கையாகவும் அறிவுறுத்தலாகவும் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொரோனா தொற்றுக்கு பிற்பட்ட கால பகுதியில் இந்த சுகாதார நடவடிக்கைகள் கொஞ்ச நாள் மக்கள் பின்பற்றி வந்தார்கள். மீண்டும் அந்த சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஐரோப்பிய நாடுகள் தங்கியிருக்கின்றது. எனவே எப்படி எங்கிருந்தாலும் உங்களுடைய சுகாதாரம் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல நீங்கள் அக்கறையோடு இருந்து கொள்வது மிக மிக அவசியம். அடுத்தபடியாக கனடாவை பொறுத்தவரையில் கனடாவினுடைய வாடகையாக இருக்கட்டும், வீட்டு வாடகையாக இருக்கட்டும், மளிகை பொருட்கள், அதே போல எரிபொருட்களுக்கான விலை கணிசமான அளவு உயர்ந்து வருகின்றது. இது சாதாரண குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதன் ஒரு பகுதியாக கனேடியர்கள் வெளியில சென்று உணவை உண்பது, உணவகங்களுக்கு சென்று உணவுகளை பெற்றுக்கொள்வதை எல்லாம் குறைத்து வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த குயிக் சர்வீஸ் ரிசோர்ட்டுக்கு கூட கனேடிய மக்கள் போவதை பெருமளவு குறைத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக இந்த
நபர்கள் அங்கு போவது குறைந்ததன் மூலமாக அந்த பொருளாதாரம் சார்ந்த அந்த கடைகளுக்கு உணவு சார்ந்திருக்கின்ற விநியோகம் கணிசமான அளவு குறைய தொடங்கி இருக்கின்றது. இது பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. இதுல முக்கியமாக நிதி நிறுவனமான RBC வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் பகுதியில உணவுக்காக கெனடியர்கள் செலவு செய்கின்ற தொகை 2% குறைந்திருக்கின்றது என்ற விடயம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல டிம் ஹாண்ட், அதே போல மெக்டொனல்ட் போன்றிருக்கின்ற உணவுகள், துரித உணவுகளை பெற்றுக்கொள்கின்ற நபர்களும் கணிசமாக குறைந்ததுனால் அவர்களுடைய விற்பனை மிக மோசமான அளவு வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், கனேடியர்கள் வெளியில சென்று உணவுகளை உட்கொள்வதை குறைத்துக் கொண்டு வீடுகளில் இருந்து உணவுகளை உட்கொள்கின்றார்கள். வீடுகளில் சமைத்த உணவுகளை உட்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். இது கண்டிப்பாக தங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கூட இது வாடிக்கையாளர்களுக்கு நல்லது செய்தாலும், ஆரோக்கியம் சார்ந்த நல்லது செய்தாலும், விற்பனையாளர்களுக்கு, விற்பனை துறை சார்ந்தவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும், நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுல முக்கியமான ஒரு விஷயம், வீடுகளில் சமைத்து உண்பவர்களை கவர்கின்ற வகையில ஒவ்வொரு துரித உணவகங்களும் நிறைய சலுகைகளை அறிவிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த $5 பகல் உணவு அல்லது காலை உணவுகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று நிறைய விளம்பரங்களை எல்லாம் இப்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒன்று, நுகர்வோர் அவர்களுடைய விருப்பங்களுக்கான செலவுகளை குறைத்துக் கொள்வாராக இருந்தால் கண்டிப்பாக நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில இது பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்தும் என்ற விடயம் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கனேடியர்களுக்கு இந்த சிக்கல் இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்றால் வட்டி விகிதம் குறையாமலோ இல்லாவிட்டால் பணவீக்கம் குறையாமல் இந்த துரித உணவுகளை மக்கள் பெற்றுக்கொள்வதை இன்னும் அதிகமாக குறைத்துத்தான் வருவார்கள். எப்போது இந்த வட்டி வீதமும் பணவீக்கமும் குறையுதோ அப்போதுதான் மக்கள் வெளியில போய் உணவுகளை கொள்வனவு செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார்கள். எனவே இந்த சவாலை இன்னும் சில காலங்களுக்கு கனடா எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்குத்தான் இருந்து வருகின்றது என்ற விடயம் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த விஷயங்கள் இவ்வாறு இருக்கின்ற நேரம் அடுத்த பக்கமாக சமீப நாட்களாகவே நீங்கள் அறிந்த விஷயம், பிரிட்டன்ல யூதர்களுக்கு எதிரான வன்முறை செயற்பாடுகள் கணிசமான அளவு உயர்ந்திருக்கின்ற நேரம் தங்களுடைய ஆண்டு கொண்டாட்டமான பாரம்பரிய ஆண்டு விழாவை இவர்கள் இப்போது கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பது தற்போது கவனம் பெற்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது. இதுல ஆயிரக்கணக்கான லண்டனுடைய வடக்கு, லண்டனுடைய வடமேற்கு பகுதியில ஆயிரக்கணக்கான யூத மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற வகையில அவர்களுடைய விழாக்களை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பது இப்போது ஐரோப்பா நாடுகளில் கவனம் செலுத்துகின்ற ஒரு விஷயம். ஏன் அது கவனம் செலுத்துகின்ற விஷயமாக மாறி இருக்கிறது என்றால் கடந்த சில மாதங்களாக பிரிட்டனை பொறுத்தவரையில் யூதர்களுக்கு எதிரான வன்முறை செயற்பாடுகள், யூதர்களுக்கு எதிரான பேச்சு என்பது 200%க்கும் அதிகமாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அறிக்கைகள் மூலமாக பார்க்க கிடைத்திருந்தது. இப்போது இப்படியான ஒரு நெருக்கடியான சம்பவங்கள்ல இந்த மக்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய கொண்டாட்டங்களை, தங்களுடைய பாரம்பரிய விழாக்களை கொண்டாடுகின்ற நேரம் அவர்களுக்கான பாதுகாப்பு இப்பயும் பிரிட்டன்ல இருந்து வருகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஏன் இந்த யூதர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்ததற்கு முக்கியமான காரணம் இந்த மத்திய கிழக்கில் இடம்பெற்ற போரினுடைய எதிரொலிதான் பிரிட்டன்ல யூதர்களுக்கு எதிரான வன்முறைக்கு வழிவகுத்தது. அதை தாண்டி அதை தொடர்ந்து யூதர் பள்ளிகளுக்கும் அதே போல யூதர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் பலத்த பாதுகாப்பு என்பதெல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில மிக அதிகளவான போலீசாருடைய பாதுகாப்போடு யூத மக்கள் அவர்களுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். இதுல முக்கியமாக சிறப்பாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த கொண்டாட்டத்துக்கு பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர் அவர்களும் லண்டனுடைய மேயர் ஷாதிக் கான் ஆகியோரும் யூத மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். பிரிட்டனில் யூதர்களுக்கே எதிரான வெறுப்புணர்வுக்கு இடம் கிடையாது, உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முன்னுரிமை என்பதாக அவர்கள் எங்களுடைய வாழ்த்து செய்திகளில் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயம் உற்ற நோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. பல இடங்களில் இவர்கள் அமைதியான முறையில் ஒரு பேரணியையும் ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு பேரணியையும் யூத மக்கள் நடத்தியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கு பாதுகாப்போடு வாழ விரும்புகின்றோம், சுதந்திரமாக வாழ விரும்புகின்றோம் என்று அங்கு பங்கு பெற்றிய யூத மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விழா பிரிட்டன்ல பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்துக்குள்ள மத நல்லிணக்கத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும், இந்த போராட்டங்கள், இந்த வன்முறைகள் இடம்பெறுகின்ற சூழ்நிலையிலும் யூத மக்கள் பாதுகாப்பாக அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்களுடைய விழுமியங்களையும் வெளிப்படுத்துவதற்கான, கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பு இப்ப வரைக்கும் பிரிட்டன்ல இருக்கிறது என்பதை காட்டி வருகின்றது என்று பலர் விமர்சன கருத்துக்களையும் சிலர் ஆரோக்கியமான கருத்துக்களையும் முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான விஷயங்கள் உலக நாடுகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய நாள் செய்திகளோடு உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். தொடர்ந்தும்
நாளைய நாள் செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.